புழல் சிறையில் சோதனை மேற்கொள்ள சென்ற காவலர்கள் மீது தாக்குதலானது நடைபெற்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். புழல் சிறையில் காவலர் குடியிருப்பில் வசித்து வருபவர் சாந்தகுமார். இவர் புழல் மத்திய சிறை ஒன்றில் திரை அலுவலராக பணியாற்றி வருகிறார். புழல் சிறை ஒன்றில் பிரபல ரவுடியான அரும்பாக்கம் ராதா கடந்த 18ஆம் தேதி முதல் கொலை வழக்கில் சிறையில் இருந்து வருகிறார். இதே போல பிரபல ரவுடி சிடி மணி, மதுரையை சேர்ந்த ரவுடி காளி என்ற வெள்ளை காளி, மனோகரன், எம்கேபி நகர் கொலை வழக்கில் கைதான ரவுடி கண்ணதாசன் மற்றும் சூளைமேட்டை சேர்ந்த ரவுடி சஞ்சய் உள்ளிட்ட கூலிப்படையை சேர்ந்த ரவுடி கும்பல் புழல் சிறையில் ஒன்றில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். உயர் பாதுகாப்பு சிறையான இதில் அடிக்கடி போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். அதன் அடிப்படையில் நேற்று சோதனை நடத்திய போது செல்போன், கஞ்சா, சிகரெட் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக கைதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிறை அலுவலர் சாந்தகுமார் தலைமையிலான காவலர் ரவுடி அரும்பாக்கம் ராதா, வெள்ளை காளி மற்றும் ரவுடிகள் அடைத்து வைக்கப்பட்ட சிறையில் திடீரென சோதனை மேற்கொண்டார். அந்த சோதனையின் போது ரவுடி மனோகரன் காவலர்களை தடுத்து நிறுத்தி அறையில் சோதனை செய்யக்கூடாது என்று கூறி மிரட்டல் விடுத்து சாந்தகுமாரை தாக்கியதாக தெரிகிறது. அவர் அங்கிருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக போலீசார் சோதனையை தொடர்ந்தார்கள். அந்த சோதனையில் கழிவறையில் இருந்து 2 ஐபோன் உள்ளிட்ட 5 செல்போன், சார்ஜர், டேட்டா கேபிள், பவர் பேங்க் ஆகியவை பறிமுதல் செய்தனர். காயமடைந்த சாந்தகுமார் சிறை வளாகத்தில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அளித்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் ரவுடி அரும்பாக்கம் ராதா, வெள்ளை காளி, மனோகரன், சஞ்சய், சிடி மணி, கண்ணதாசன் ஆகியோர் மீது புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.